விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. டேய் இப்போவே போய் தூக்கிடலாமாடா அவனை? டேய் வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சார் என்ன சார்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் நானே கூப்பிடுறேன் உங்களை. நான் யாருன்னு தெரியும்ல, ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர். நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கும் மரியாதை கிடையாது, அது உனக்கே தெரியும்ல. நீ என்ன ஃபாலோ பண்ணதை நாங்க கவனிச்சிட்டோம். உண்மையை சொல்லு, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுற? சொல்ல முடியாது. இப்ப நீ போலீஸ்ல என்ன பிளாக்மெயில் பண்ற கிரிமினல். மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? டேய், உன்னை அடிச்சு கொல்றதுக்கு கூட நாங்க தாங்க மாட்டோம். உண்மையை சொல்றியா இல்ல சாவறியாடா? சொல்றா சொல்றா. நான் தான் வாய்ஸ் ஆப்ல குரலை மாத்தி மிரட்டினேன். எதுக்காக என்ன போன்ல மிரட்டின? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக டெய்லி ஒரு பொருளை கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ற? டேய், இவனை அடிக்கலாம் வேண்டாம், கழுத்து நெரிச்சு இங்க கொண்டு வரலாம்டா. அவன் மொபைல் எடுத்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணலாம்டா. அதுக்கப்புறம் அந்த மொபைல் உடைச்சிடலாம்டா. டேய், உன்னை கொன்றுடா. வேண்டாம், விடுடா விடுடா விடு. டேய் விடுடா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அத நானா செய்யலப்பா, என்ன மிரட்டி செய்ய வைக்கிறாங்கப்பா. என்ன போன்ல மிரட்ட சொல்லி என்ன ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான்ப்பா. வேற வழி இல்லாம தான் நான் உனக்கு போன் பண்றேன்ப்பா. போய் சொல்லாத. நீ ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன்னை ஒருத்தன் மிரட்டுறான்னு சொல்றியே, நம்புற மாதிரியா இருக்கு? ஐயோ, அந்த காரணத்தை சொன்னா நீங்க ரெண்டு பேரும் என்ன நம்ப மாட்டீங்கப்பா. டேய், நீ அந்த காரணத்தை சொல்லு. அது நம்ப மாதிரி இருந்தா தான் நாங்க உன்னை விடுவோம். சொல்டா. அவன் யாருன்னே எனக்கு தெரியலப்பா. என் பொண்ணு ஆபாசமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான்ப்பா. அவன் சொல்றபடி நான் செய்யலன்னா அந்த வீடியோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டுறான்பா அவன். அதனாலதான் அவன் சொல்றபடியெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன்பா. நீ போலீஸ்காரன் தானே? ஒன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், இல்ல அவனை கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை அழிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவன் சொல்றான் நான் செய்யறேன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. மத்த விஷயம்னா அந்த மாதிரி செஞ்சிடலாம்ப்பா. இது பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைப்பா. கொஞ்சம் தப்பா போனாலும் என் பொண்ணு செத்து போயிடும்பா, செத்து போயிடும். இல்ல தம்பி, சத்தியமா சொல்றேன், உண்மை தம்பி. என் பொண்ணோட வாழ்க்கை பாடு தம்பி. தம்பி, அந்த மிரட்டல் கால் எந்த நம்பர்ல இருந்து வருது? அதை கண்டுபிடிக்க முடியலப்பா. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்தேன்பா. எப்போ கால் வந்தாலும் பிரைவேட் நம்பர்னு தான்ப்பா வருது, வேற எந்த நம்பரும் வராதுப்பா. அவனோட ஐடியை ட்ராக் பண்ண பார்த்தேன், அதுவும் முடியலப்பா. நீங்களே பாருங்கப்பா. போன யாரு மிரட்டுறாங்கன்னே தெரியலப்பா. நான் சர்வீஸ்ல இருந்தப்ப என்னால தண்டனை அடைஞ்ச குற்றவாளியா என் மேல உள்ள தனிப்பட்ட கோபத்துல இத பண்றாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலப்பா. ஆனா ரொம்ப பெரிய இடம்னு மட்டும் தெரியுதுப்பா. அதனாலதான் அந்த ஐடியை பிளாக் பண்ணிக்க முடியுது. என்னன்னு பேசுவான்? ரொம்ப சாதாரணமா தான்பா. நான் சொல்றபடி போன்ல அந்த பிரகாஷ் கிட்ட பேசணும். அப்படி செய்யலன்னா உன் பொண்ணு வீடியோவை வெளியே விட்டுருவேன்னு சொன்னான்பா. அவன் என்ன சொல்ல சொல்றானோ அத வரிக்கு வரி மாத்தாம அப்படியே நான் உன்கிட்ட பேசுவோம்பா. டேய், இவனை நம்பலாமாடா? அவன் எதுக்காக என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றான்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அவன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன், வேற ஒன்றும் எனக்கு தெரியாதுப்பா.
பில்லு போட்டுறவா? அடிச்சதெல்லாம் இறங்கி போச்சு. 200 ஆஃப் கொண்டா. சார் 350 ரூபா கொடுங்க. இந்த விஷயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் காயத்ரி மிஸ்ஸிங் கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை தமிழ்நாடு போலீஸ் டெல்லியில இருந்து வரவழைச்சிருக்கு. நீங்க யாரை சார் சொல்றீங்க? நான் யார சொல்றேன்னு தெரியலையா? மந்த்ரா ஐபிஎஸ் தான் சொல்றேன். ஐயோ, இவங்களா? இத உடனே போய் சொல்லணும். நேரங்கிட்ட நேரத்துல எதுக்கு 2 பேரும் வெளியில போயிட்டு வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்ல சத்யா, எனக்கும் பிரகாஷ்க்கும் இன்னைக்கு தான் ஃப்ரீயா பேசுறதுக்கு நேரம் கிடைச்சது. அதான் வெளியே போய் பேசிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணி வந்தோம். வாக்கிங் பண்ணா உடம்புக்கு மனசு நல்லது இல்ல, அதான் போயிட்டு வந்தோம். என்ன சொல்றேன்? ஏமா இங்க பக்கத்துல தானே போயிட்டு வந்திருக்காங்க, எதையும் பெரிய விஷயமாக்குற தேவையில்லாம. இல்ல மாமா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க. எங்க போனாங்களோ என்ன இதுன்னு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அதான் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டாங்கல்லம்மா, விடுமா. ஏங்க எங்க போனீங்க சொல்லாம கொள்ளாம? அதான் வந்துட்டேன்ல, இப்ப என்ன? டேய், வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப கூட கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வந்துருவா. இப்போ வேலை இல்லைன்னா லேட்டா வரா. டேய், எல்லாம் காரணமா தான்டா. டேய், வாசல்ல நிக்குதே புது கார், அது உன் கார் தானே? ஆமாண்டா, கலர் சூப்பரா இருக்குடா. மாமா, அப்ப கார் வாங்குறத பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? இவங்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணேன். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். போதுமா? ஆமா சத்யா. டேய், என்ன பிசினஸ் பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தால, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்டா. இப்பதான் எனக்கு தெளிவா வந்துருச்சு. அதான் நான் லேட்டா வந்தேன். அப்போ பிசினஸ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்டா, இந்த டைம்ல ரியல் எஸ்டேட் கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. ஆனாலும் பில்டிங் ப்ரமோஷன் ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா, ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுதானே? இல்லப்பா, இருக்கிற லேண்ட் ப்ராப்பர்ட்டியை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு பேர் தான் ரியல் எஸ்டேட். ப்ரமோட்டர்ஸ்னா பழைய வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த பில்டிங் ஓனர் கூட ஜாயின் வெஞ்சர் போட்டுக்கிட்டு பழைய வீடு இடிச்சிட்டு ஃபிளாட் கட்டுறது பில்டிங் ப்ரமோஷன். டேய், சூப்பர் ஐடியாடா. என்னையும் இந்த பிசினஸ் சேர்த்துக்கோடா. டேய், தாராளமா சேர்த்துக்கிறேன்டா. எனக்கு ஒரு நம்பிக்கையானால் பக்கத்துல வேணும். அது நீயா இருந்தா பெட்டரா தானே இருக்கும். தேங்க்ஸ்டா. ஏண்டா, இந்த பிசினஸ்க்கு முதலீடு வேணும்ல? ஆமாம்மா, வேணும் தான். குறைஞ்சது 1 கோடியாவது வேணும். அத்த, அத பத்தி பிரச்சனை இல்ல அத்த. நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு நம்ம பணம் வாங்கியிருக்கோம்ல, அதே பினான்சியர் கிட்ட கேட்டு இன்னும் 1 கோடி வாங்கிக்கலாம். கரெக்ட் சத்யா. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நானும் பிளான் போட்டு வந்தேன். 1 கோடி வச்சுக்கிட்டு பிளாட் கட்ட போறியா? ஒரு வீடே கட்ட முடியாதுடா. இல்லப்பா, இந்த பிசினஸே அப்படிதான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, இல்ல சிப்காட் மாதிரி கம்பெனிஸ் இருக்கிற ஏரியால, இல்ல எம்என்சி கம்பெனிஸ் இருக்கிற ஏரியால நல்ல இடமா பார்த்து லேண்ட் ஓனர்ஸ்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா போதும். அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை. எப்படிடா, இடம் வச்சிருக்கிறவன் சும்மா கொடுத்துருவானா? அப்பா, ஜாயின் வெஞ்சர்னா இடம் வச்சிருக்கவங்க கிட்ட ஒப்பந்தம் தான் போடுவோம். அந்த இடத்துல ஒரு 10-15 ஃபிளாட் கட்டுவோம். அந்த வேல்யூக்கு தகுந்தபடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாட்டும் ஓனர்ஸ்க்கு கொடுத்துருவோம்ப்பா. இடத்தோட வேலைக்கு அவங்களுக்கும் ஃபிளாட் கிடைச்சிரும்ல. இது நல்லா இருக்கேப்பா. சிட்டிக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி இடம் இருக்காடா? நிறைய இடம் இருக்குப்பா. அந்த மாதிரி இடங்களை முடிச்சு கொடுக்கறதுனே நிறைய புரோக்கர்ஸும் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். நல்ல இடமா பார்த்து முடிச்சு தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்பா, இப்பெல்லாம் சிட்டில எல்லா விஷயத்துக்கும் புரோக்கர்ஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி தேடி வாங்குறது ஈஸி தான்ப்பா. ஏ மாமா, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பரவாயில்லையா? நான் ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 ப்ரொமோட்டர்ஸ்க்கு அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அந்த விதத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் போதுமாடா? ஏற்கனவே ராஜு ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொல்லி ஏமாந்துட்டான். அது மாதிரி நீ ஏமாந்துட போற. அப்பா, அது என் கெட்ட நேரம், நான் ஏமாந்துட்டான்பா. குமாருக்கு ஃபைனான்சிங்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா. அவன்லாம் தோக்க மாட்டான்பா. டேய், சரி, எப்போ ஃபைனான்ஷியல் கிட்ட போய் பணம் வாங்கலாம்னு இருக்க? இந்த மாதிரி நல்ல விஷயத்தை எதுக்குடா டிலே பண்ணோம்? நாளைக்கே போய் வாங்கிடலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ஓகே தான், உடனே வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம். சூப்பர் அண்ணி, இன்னும் தோசை போடுங்க அண்ணி. இங்கடா செல்லம். என்ன? ஒரு முக்கியமான விஷயம், சாரை பார்க்கணும். கேட்டு வரேன்.
என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்தேன். அங்க இருக்காரு, போய் பாரு. சரி சார். ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் வந்தேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷும் அவங்க அண்ணனும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டானுங்க. உண்மையை வரவழைக்க பார்த்தாங்க சார். நான் எதுவும் சொல்லலை சார். நான் டிராமா போட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா மந்த்ரா இந்த கேஸ் எடுத்து நடத்த போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு. நாளைக்கே போய் பணத்தை வாங்கிடலான்னு குமார் முடிவோட இருக்கான். பேசி பார்த்தேன், பிசினஸ்ல நல்லா தெளிவோட இருக்கான். நிச்சயம் இந்த பிசினஸ் நல்லா வரும்னு தோணுது. அவ மட்டும் செட்டில் ஆயிட்டானா நாம நிம்மதியா இருக்கலாம். குமார் மாமா பிரச்சனை சால்வ்டு. நாமளும் இப்போ ஒரு கார் வாங்கிட்டோம். இனி ஆஃபீஸ் ஜீப் வர வேண்டாம்னு சொல்லிட்டுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம கிட்ட தான் கார் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஆஃபீஸ் ஜீப்? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அது எதுக்கு இப்போ? இல்ல, இத்தனை வருஷத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க மனசு நோக கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் அப்படிதானே இருந்துட்டு இருக்கீங்க. உன் அளவுக்கு நான் எதுவும் பண்ணல சத்யா. ஆரம்பத்துல முட்டாளா, முரடனா, உன்னை புரிஞ்சுக்காதவனா, முன்கோபியா இருந்திருக்கேன். உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கேன். என்னோட பிரகாஷ் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்க. முன்கோவம், முரட்டுத்தனம், அன்பு எல்லாமே சேர்ந்து தானே என்னோட பிரகாஷ். அப்படி இல்ல, ரொம்ப அழகா இருக்குன்னு கத்திய கட்டி பிடிச்சுக்க முடியாது. அது நம்மள வெட்டிடும். நான் கத்தியா இருக்க விரும்பல. ஒரு அழகான பூங்கொத்தா என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் எதுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம்? நீங்க சர்ப்ரைஸ் கொடுத்தாதான் நான் உங்களை நேசிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ இன்னும் அதை விடலையா? ஏன் விடணும்? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு பிடிச்ச மாதிரி தானே நெக்லஸ், கார் எல்லாம் வாங்கி. அத நான் பிடிக்கலன்னு சொல்லல. இப்படி தினமும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதா பிடிக்கலன்னு சொல்றேன். ஏதோ ஒரு நாள் கொடுத்தீங்க, ஓகே. தினம் கொடுத்தா? தடவை நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து கொடுக்கறப்போ மனசுக்குள்ள சந்தோஷத்தை தாண்டி ஒரு நெருடல் வருது. எதுக்கு இவ்ளோ சர்ப்ரைஸ்? அதுவும் டெய்லி. சரி, உன்னை பிடிச்சிருக்குன்னா ஒரு ரோஸ் வாங்கி தரணும்னு தோணும். இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்படியே உன் கணத்துல கிஸ் பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுதான். எத்தனை தடவை ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன? அது தப்பா? தப்பே இல்லைங்க. உங்க கண் பேசுமே, அதுவே சொல்லும் நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. அதுக்காக செலவு பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுமா? நீங்க இந்த மாதிரி மறைச்சு மறைச்சு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. நமக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம்? அதுக்காக ஒரு ரகசியம், சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல நீங்க மறைக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. சின்ன சின்ன ரகசியம் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்காதா? சொல்லு. இல்லங்க, எனக்கு இந்த ரகசியமே பிடிக்கல. என்னோட வாழ்க்கையில முதலும் கடைசியுமா நான் உங்ககிட்ட மறைச்ச ஒரே விஷயம் கர்ப்பம் கலைஞ்சதுதான். அத சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுங்கிற அக்கறை தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசணுங்க? அந்த ரகசியத்தை உங்ககிட்ட மறைச்சதுக்கான தண்டனையை நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்த கூட உங்ககிட்ட மறைக்க கூடாதுங்கிற முடிவுல தான் நான் இப்பவும் இருக்கேன்.
அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்கு சொல்லுங்க? இந்த விஷயத்துக்கு நீ ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய தொகையை நீங்க ஃபினான்சர் கிட்ட வாங்குனேன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி நகை வாங்குனேன்னு சொன்னீங்க. என்கிட்ட சொல்லாம நீங்க இதெல்லாம் செஞ்சத என்னால தாங்கிக்க முடியல. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க ஒரு ரகசியத்தை காப்பாத்துறீங்கன்னா அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாங்க. இனிமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நமக்குள்ள வேண்டவே வேண்டாம். சரி, அவ்வளவுதான். இனிமே நான் இந்த மாதிரி பண்ணல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ அப்பா தான் முதல் ஹீரோ. எனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட மகாலட்சுமிக்கும் அப்படிதான். இது எனக்கு தெரியாதா? ஏங்க, ஒருவேளை மகா பாப்பா உங்களை புரிஞ்சுக்காம போயிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவும் பண்றேன். ஒரு அப்பானா இப்படிதான் இருக்கணும், ஒரு புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும்னு உதாரணமா நான் உங்களை சொல்லிதான் வளர்ப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோனா, என்னோட மகாக்கு மட்டும் அவங்க அப்பா சூப்பர் ஹீரோவா இருக்கணும். என்னோட மகா பாப்பாக்கு முன்னாடி நீங்க எந்த குறையும் இல்லாம இருக்கணும். அதுல ஒரு சின்ன குறை கூட நான் வரவிட மாட்டேன். நான் ஒரு கொலைகாரன் தெரிஞ்சா என்ன ஆகும்? நீங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா இப்போ ஒரு துளி கூட மாசு கலக்காத சொக்க தங்கமா இருக்கீங்க. என்னோட மக பாப்பாவுக்காக நீங்க அதே மாசு மறுவில்லாத மனுஷனா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். சரி சத்யா. நான் உங்க மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகங்க. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதை விட ரொம்ப அதிகம். அதுக்காக தான் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியணும்னு சொல்றேன். இனிமே இப்படி பண்ணாம. இனிமேன்னு இல்ல, எப்பவுமே நீங்க அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு இடைவெளி இருக்குன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். நிச்சயமா உயிரை விட்டுருவேன். நான் ஒருத்தி சந்தோஷமான நேரத்துல எதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். நீங்க படுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு இடைவெளி இருக்குன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். எதுக்குடா மறுபடியும் வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? அந்த பிளாக்மெயிலர் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணானா? டேய், எது வந்தாலும் கவலைப்படாதடா, நம்ம பாத்துக்கலாம்டா. பிரச்சனை வெளியே இல்லடா, வீட்டுக்குள்ளதான் இருக்க. என்னடா சொல்ற? நான் சத்யா கிட்ட உண்மையை சொல்ல போறேன். டேய், உண்மையை சொல்ல போறியா? சொல்லிட்டியாடா? சொல்ல போறேன்டா. முடியலடா, பயங்கர வேதனையா இருக்க. நான் சத்யா கிட்ட போய் சொன்னதே இல்ல. திடீர்னு எல்லா விஷயத்தையும் அவகிட்ட இருந்து மறைக்கிறது பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கா. அதுக்காக எல்லா விஷயத்தையும் கொட்டி கவுக்க போறியாடா? ஜெயில் போறதா முடிவு பண்ணியாடா? விட்டா குற்ற உணர்ச்சியில நான் செத்துருவேன்டா. இந்த குற்ற உணர்ச்சி அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் ஜெயிலே இருந்துருவேன். நிம்மதியாவது இருக்கும். டேய், நான் உண்மையை சொல்லதா போறேன். என்ன மன்னிச்சிருங்கடா. சரி, சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவ. இங்க என்ன ஆகும்? நாங்க அத்தனை பேர் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறியா? முடியலடா. என்ன செய்ய சொல்ற? சத்யா பேசுற ஒவ்வொன்னும் நெஞ்சில ஆணி இறங்குற மாதிரி இருக்கு. நேத்து சத்யா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டீங்கன்னு நிச்சயம் நம்புறேன். மறைச்சீங்கன்னு தெரிஞ்சா அந்த செகண்டே செத்து போயிடுவேன்னு சொல்றாடா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சத்யா வாயில அந்த பேச்சு கேட்டு அடுத்த செகண்டே செத்து போன மாதிரி இருந்துச்சுடா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை என் மேல வச்சிருக்கான்.
அதை நான் இறக்கமே இல்லாம நாசமாக்கிட்டு இருக்கேன். இது தப்பு இல்லையாடா? தப்பே இல்லடா. நம்ம குடும்பம் நாசமா போகிறதுக்காகவா உண்மையை மறைச்சிட்டு இருக்க? நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே உண்மையை மறைக்கிற? இத பாரு, நீ உண்மையை சொன்ன என்ன ஆகும்? நீ உண்மையை மறைச்ச வேதனையில சத்தியா ஏதா பண்ணிட்டா என்ன பண்ணுவ சொல்லு. இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.